ஓபிஎஸ் வந்து திமுக இணைஞ்சிருக்காரு. அதே மாதிரி அதிமுக இருக்கக்கூடிய ஒரு 80% பேரை வந்து நான் வந்து திமுக சேர்க்க போறேன் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு வந்து இணைப்பு வேலை நடக்குது. 80% இல்லைங்க, 100% சேரட்டுங்க. நான் சொல்றது ஒரே ஒரு வார்த்தை தான், அதாவது யாரு வேணாலும் எங்க வேணாலும் போய் சேரட்டும். அன்னைக்கு சொன்ன வார்த்தையை தான் மறுபடியும் இப்ப ரிப்பீட் பண்றேன். மதுரையில மீனாட்சி, காஞ்சியில காமாட்சி, காசியில விசாலாட்சி, தமிழ்நாட்டை அடுத்த 2026 ஆள போறது அம்மா ஆட்சி. அதுக்கு மக்கள் தான் சாட்சி. அவங்க யார் கூட கூட்டணி இருக்காங்கிறது மட்டும்தான் முக்கியம். அவங்க எப்பயுமே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சப்போர்ட்டா இருக்காங்க. அதுல ஓட்டு போடட்டும், ஜெயிக்கட்டும். அப்ப ஆட்சி யாருது அமையுது? அம்மா ஆட்சிங்கிறத நீங்களே சொல்லுவீங்க. 27 கட்சிகள் சேர்ந்து ஒரு படைப்பணத்தோட நிக்கிறாங்க. அதை எதிர்க்கக்கூடிய கட்சிகள் புரியதுல ஆப்போசிட்ல இருக்கிற எடப்பாடியார் தலைமையிலான கூட்டணி கொஞ்சம் கம்மியான கட்சிகளா இருக்கிறாங்களே, இது எப்படியே நீங்க எதிர்பார்க்கறீங்க? இல்ல, நான் தான் மறுபடியும் சொல்றேன். இப்ப யாரு கூட வேணாலும் யார் வேணாலும் கூட்டணி வைக்கட்டும், யார் வேணாலும் யார் கூட வேணாலும் கை கோர்த்துக்கட்டும், தோல்ல கையை போட்டுக்கட்டும், இடுப்புல கையை போட்டுக்கட்டும். அதை பத்தி எந்த ஆட்சேபனையும் இல்லை. ஏன்னா நாங்க வச்சிருக்கிறது மக்களோட கூட்டணி. மக்கள் தான் ஓட்டு போட போறவங்க. அவங்க தான் முடிவு பண்றவங்க யார் முதலமைச்சர்னு. அதுல என் மனசாட்சி சொல்லுது அடுத்து அம்மா ஆட்சின்னு. பாப்போமே. தேர்தல் பிரச்சாரத்துக்காக பாரத பிரதமர் நரேந்திர மோடி 2 முறை தமிழகத்துக்கு வந்திருக்காங்க. சரி, இப்ப 3ஆம் முறை திருச்சிக்கு வர 14ஆம் தேதி வர போறாங்க. எந்த அளவுக்கு இது வந்து ஒரு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வலுவா இருக்குன்னு ரொம்ப நினைக்கிறீங்க? எல்லாருமே அவங்கவுங்க பலத்தை காமிப்பாங்கல்ல. இப்ப இவங்க பலத்தை வாரம் இப்ப மதுரைக்கு நிறைய தடவை இங்க அங்கங்க பாத்துக்கிட்டே இருக்கீங்க. மாநாட்டுல இருந்து மீட்டிங்ல இருந்து நிறைய மதுரை, திருச்சி எல்லாருமே அவங்கவங்க கூட்டத்தையும் அவங்கவுங்க சப்போர்ட்டையும் அவங்க பலத்தையும் காமிப்பாங்க. அது போல இப்ப 11ஆம் தேதி எவ்வளவு பெரிய கூட்டம் வருது, அங்க என்ன சொல்ல போறாரு பிரதமர், அது நமக்கு எவ்வளவு சப்போர்ட்டிவா இருக்குங்கிறத 11ஆம் தேதி பாப்போமே. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். திடீர்னு ஒரு 5000 கொடுத்துட்டாங்க, திடீர்னு முதியோர் ஓய்வூதியம் 2000 சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தேர்தல்ல வந்து பிரதிபலிக்கும் போது திமுக சாதகம் அமையாதா? அதே தான் எல்லாரும் சொல்றாங்க. நிறைய பேர் கூட பேட்டி கொடுத்ததை பார்த்தேன். கொடுக்கறத வேணாம்னு சொல்லாதீங்க, வாங்கிக்கங்க, ஓட்டை மட்டும் போடுங்கன்னு. நான் மறுபடியும் சொல்றேன், யாரு வேணாலும் என்ன வேணாலும் அறிவிப்புகள் யார் வேணாலும் பண்ணலாங்க, அது ஈஸி. அதே மாதிரி கொடுக்கறத யார் வேணாலும் கொடுக்கலாம். ஓட்டு போடுறது மக்களுடைய உரிமை. அவங்க ஓட்டு போடும்போது அவங்க மனசுல என்ன நினைக்கிறாங்களோ அப்ப உள்ள மனநிலை தான் யார் முதலமைச்சர் தீர்மானம் பண்றது. இப்ப என் மனநிலைக்கு நான் சொல்றேன், அடுத்த ஆட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அம்மாவுடைய ஆட்சி.